வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்த்துலாங்களா? ஒரு ஸ்மால் ஃபேமிலி, புவர் ஃபேமிலின்னு சொல்லலாம். அப்பா, அம்மா, அதே மாதிரி 3 பசங்க அவங்களுக்கு. 2 பெண் குழந்தைங்க, 1 ஆண் பையன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட டெய்லி வேலைகள்லாம் முடிச்சுட்டு டெய்லி வந்து ஒரு கடற்கரை ஓரமாக வாக்கிங் போகிறது வழக்கம். அந்த கோல்டன் சன்செட்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அமைதியான கடற்கரையில் வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க. இவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, அவங்களோட தம்பி ஒருத்தர் இருக்கார், ஜூல்ஸ்ன்னு சொல்லி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார். நிறைய பணம், நிறைய கார் பங்களாலாம் வாங்கியிருப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவங்க ஃபேமிலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கார். அதே மாதிரி ஒரு நாள் வந்தாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய அவன் பண்ணுவான், நிறைய பணம் கொடுப்பான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருக்கார். இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, டெய்லி வாக்கிங் போகும்போது சொல்லிகிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட அவங்க தம்பி வந்து அவர் ஒரு ஹீரோ மாதிரி நினச்சிட்டாரு. அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வச்சுட்ருக்காரு. காலங்கள் போக போக அவர் தம்பி வரா மாதிரி தெரியல. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி நம்ம போய் அவரை பார்க்க போகலாம், எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருக்குமே ஒரே குஷி. ஏன்னா நிறைய பணம் வச்சுருக்காரு, நிறைய காரு பங்களாலாம் வச்சுருக்காரு இல்லையா? எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷிப்பில் போய் ஏறுறாங்க. அந்த ஷிப்பில் போய் ஏறணுன்னா ஷிப்பில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. அப்போது அங்கே வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க இல்லையா? அப்போ வந்து டர்ட்டி க்ளோத்ஸ் போட்டுட்டு, ரொம்ப தாடியெலாம் அதிகமாக வச்சுட்டு, தலையெல்லாம் வாராமல் கிட்டத்தட்ட ஒரு பெக்கர் மாதிரி வந்து ஃபுட்டு கொடுக்குறாரு. சைடில் பார்க்கும்போது டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அங்கே அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இது நம்ம தம்பி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து இந்த ஓரமாக வந்துடுறாரு. இது வந்து என் தம்பி மாதிரியே இருக்குது, இவன் ஏன் எப்படி இருக்கான், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு டக்குன்னு தெரியல. ஆமாங்க, மேபி அவராக இருக்க சான்ஸ் இல்லைங்க, நல்லா பாருங்கள். இல்லை எனக்கு நல்லா தெரியும், என் தம்பி எனக்கு தெரியாது அப்படின்னோடனே டக்குன்னு அந்த பசங்களை கூப்பிட்றாரு. இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு, இல்லை அவன் நம்ம பார்த்தானா நம்மக்கிட்ட அவன் காசு கேட்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஷிப்பு மாறி போயிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து இறங்கி இன்னொரு ஷிப்பில் போயிடுறாரு. இன்னொரு ஷிப்புக்கு போனோன்னே இது எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் நோட் பண்ணுறான். ஒரே ஒரு பையன் இருக்கான், அவன் நோட் பண்ணுறான். அவனுக்கு வந்து இந்த டிராயிங் வரையக்கூடிய ஆர்ட் ஸ்கில்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த அடுத்த ஷிப்பில் போகும்போது இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னடா இவனை நம்பி தான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம், கடைசியில் இவனே இப்படி இருக்கானே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அவனை பார்க்காம கொள்ளாமல் அப்படியே ஓரமாக வந்துடுறாங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய பேட் எடுத்துகிட்டு டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறான். அதாவது எந்த சீன்ஸ் இருந்ததோ அந்த ஷிப்பில் அவங்க அப்பா அம்மா, அவங்க 2 பசங்க, அப்புறம் இந்த தம்பி, அதே மாதிரி அந்த தம்பி இவங்க அப்பாவோட உண்மையான தம்பி இருக்கார் இல்லையா, அவர் அப்படியே வரைகிறான். இவங்க எல்லாரும் பின்னாடி வந்து பார்த்துட்டு என்னப்பா வரைகிற அப்படின்னும் போது, நம்ம ஃபேமிலி தானேம்மா இது, இல்லை நம்ம ஃபேமிலி இது தானே, நீ யார் இவரே வரைஞ்சிருக்காரு, ஏமா பணம் இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியா, 1000 தான் இருந்தாலும் இவரும் நம்மளோட சித்தப்பா மாதிரி தானே நம்மளுக்கு வருது, நீ என்னம்மா இவர் விட்டுறன்னு சொன்னோன்னே இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரே தலையில் ஒரு பெரிய அடியாகிடுச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ இந்த காலத்தில் பணத்தை தாண்டி சொந்தங்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ பணத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக நம்ம மனிதர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது இந்த ஸ்டோரி சொல்லுது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.